அதை போலதான் சில வியாதிகளும் கஷ்டங்களும் தரித்திரங்களும் வரும்போது முதல்ல உங்க பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். அவரை சரியா ஆராதிக்காத பாவம், நேசிக்காத பாவம், உப்பா இருக்கும்போது சாரம் இருக்கும்போது நற்கிரிகள் செய்யாத பாவம், சிலரை நேசிக்காத பாவம், விசுவாசத்தை தைரியம் இல்லாத எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணணும் முதல்லங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நீங்க அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயை போல சபைக்கு வரணும். ஆண்டவர் என்னை தொடுவா, ஆண்டவர் என்னை தொடுவா, ஆண்டவர் என்னை தொடுவா, ஆண்டவர் என்னை தொடுவா, இந்த வாரம் தொடுவா, அடுத்த வாரம் தொடுவா, இந்த உபவாச வேலை என்னை தொடுவார் என்றுள்ள விசுவாசத்தோடு நீங்கள் வரும்போது ஒரு வாரம், 2 வாரம், சில வேளையில 4 மாதம் வரை கடந்து போகலாம். அடுத்த ஒரு மாதத்தை கர்த்தருடைய நாள் வரும்போது அந்த ஸ்ரீயை தொட்டதை போல கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அடிக்கடி ஒரு ஆளு கழுத்து நீர் அடிக்க ஒரு ஆளை கர்த்தர் சொல்லுகிறார். கழுத்து அடிக்கடி நீர் அடிக்கும். அல்லேலூயா. பிரைஸ் இங்க உண்டு. கழுத்து நீர் அடிக்கும். அல்லேலூயா. அது அடிக்கடி வரும். அதில் இருந்து ஒரு விடுதலை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறா, விசுவசித்து அவளை போல காத்திருக்க உங்கள் மேலே என் அபிஷேகத்தின் சுகமாக்கும் வல்லமை இறங்கி வரும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆனபடி இவர் எதுக்கு வருகிறார்? ஒரு பிள்ளை உயிரோடு எழுப்புவதற்கு தெருவிலே வருகிறார். ஜனக்கூட்டம், பயங்கர ஜனக்கூட்டம், மின்னும் பின்னும் அற்புதம். அவர் போற எல்லாம் அற்புதம் தானே. மரத்தை பார்த்து காய்க்க சொன்னா காய்க்கும், மரத்தை பார்த்து பட்டு போகணும் பட்டு போகுது, இப்படி கைக்கு சூண்டி சுகமாகணும் சுகமாகுது. கடவுள் அல்லவா? அப்ப அந்த அற்புதத்தை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் ஆட்கள் புறமண்டு போறாங்க. 12 சீஷர்கள் நெருக்கி கொண்டு போறாங்க. கட்டிலே 12 வருஷமாய் வியாதிப்பட்டு கிடக்கிறார். ஒரு விசுவாசம் அவ்வளவுதான். இயேசுவை தொட்டால் பிணி சுகமாகும் என்றுள்ள விசுவாசம். கர்த்தருடைய கண்ணீரை கண்டு, அவருடைய பாரங்களை கண்டு, 12 வருஷ வேதனை கண்டு அந்த இடத்துல வந்த உடனே இயேசுவை தொடும்படியான ஒரு விசேஷித்த வல்லமை அவனுக்குள்ளே ஊற்றி கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பெண்ணால ஊந்து கூட வர முடியாது, ஒரு பெண்ணால உருண்டு கூட வர முடியாது, 4 பேர் தூக்கி கொண்டு கூட சரியா வர. அவ்வளவு உடம்பு குலைந்திருக்க உடம்பு, 12 வருஷம் அந்த உழைந்திருக்கின்ற உடம்புக்குள்ள தேவ வல்லமை இறங்கின உடனே அவளுக்கு தோன்றுகிறது இயேசுவை தொட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை தொட வேண்டும் என்று அந்த வல்லமையோடு கட்டளை படுக்கை விட்டு ஓடி வருகிறார். பயங்கர ஜனக்கூட்டம். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரும்பாடுள்ள பெண் அதுக்கு இடையில வரக்கூடாது, புருஷனை தொடக்கூடாது, நெருக்க கூடாது. அது நிச்சயமாய் தண்டனைக்குரியது. அவ ஒன்னும் பார்க்கல. இயேசு விரும்புகிற அந்த இருதயத்தை அறிந்தால், ஓடி வந்தால், எப்படியோ மெல்ல போய் அந்த வஸ்திரத்தின் மெல்ல ஓரத்தை தொட்டவுடனே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அவளுக்குள்ளே நிரம்பி அந்த இடத்தை, அந்த பெண்களுடைய மாத விலக்கா இருந்த இடத்தை கர்த்தர் நிரப்பின உடனே அவள் சபிக்கம் அடைந்தாள், அவள் ஆறுதல் அடைந்தாள், விடுதலை அடைந்தாள். கர்த்தருடைய சபிக்கம் வந்த உடனே அவளுக்கு புரிந்து விட்டது, அது முற்றிலுமாய் நீங்கி எனக்கு பலன் உண்டாச்சு என்று சொல்லி கண்டதை போல சிலருக்குள்ள தேவாவியானவர் புதிய பலனை தரும்படி காத்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நேரமே கர்த்தர் சுகப்படுத்தினார். அந்த நிமிஷமே தேவையான பலத்தை கொடுத்தார். அவள் தொட்ட மாத்திரம் சபிக்க. இதை போல சபை ஹல்லேலூயா காத்திருந்து காத்திருந்து 10 நாள் காத்திருந்து 20 நாள் காத்திருந்து கடைசியா ஒரு விசுவாசம் வரும். இனி நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், இனி மருந்து பார்க்க போக மாட்டேன், மரித்தால் மரிக்கலாம், பிழைத்தால் பிழைக்கலாம் என்று சொல்லி ஒரு விசுவாசம் வந்து இயேசு என்னை தொடுவார், ஒரு நாள் இந்த ஆராதனை தொடுவார், அடுத்த ஆராதனை தொடுவார் என்றுள்ள ஒரு விசுவாசம் உனக்குள்ளே கடந்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை தொட்டு சுகப்படுத்துகிற தெய்வத்துடைய வல்லமை உன்னை தொடும்போது நீ அறிந்து கொண்டு, என் விடுதலை அறிந்து கொண்டு நீ சாட்சியாய் வாழ்வாய். அப்போது உனக்கு ஒரு விசுவாசம் பெருகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசம் பெருகும். அப்போது அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு புரிகிறது, இவர் மேல் ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும். ஆமென், ஆமென்.
அவளுக்கு நல்ல நம்பிக்கை வருகிறது. அவள் போய் சாட்சி கொடுக்க பயத்தோடு நடுக்கத்தோடு சாட்சி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்ல, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சந்தோஷமா போக ஆண்டவர் சொல்லி சமாதானமா போன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வருகிறது, புருஷனுக்கிட்ட வருது, பிள்ளைக்கிட்ட வருது. அம்மாவை இன்னார் சுகமாக்கினார் என்பது அதை போல உங்க வீட்டில் அப்பனுக்கும் அம்மைக்கும் தாத்தா பாட்டி எல்லாரும் விசுவசிப்பதற்குத்தான் இயேசு ஒவ்வொரு வீட்டிலும் சில கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிரியை உங்களிடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே. இல்லாம உங்களை கேன்சர் சுகாக்கினாலும் நீங்க திருந்த மாட்டீங்க. ஆமே. மெண்டலை சுகமாக்கினாலும் திருந்த முடியாது. காரியம் நீங்க தேவ பலன் இல்லை, வேறு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாடுபட்டு நெருக்கப்பட்ட அந்த வியாதி சபிக்கமாகும் போது விசுவாசத்தினால பிழைத்த பின்பு அவருக்கு தெரியும், இனி என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான். ஆமே, என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அப்படித்தான் ஆண்டவர் சில வியாதிகளை வைத்திருக்கிறதும் சில வீட்டை நடத்துவதும். இல்லாவிட்ட மனோரம் பாஸ்டர் ஓடி தள்ள கை வச்சா சுகமாகும். ஆனால் அன்னத்தை அது கழிஞ்சு நீ சபைக்கு இங்கே வரவும் மாட்டாங்க. நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. கடந்த ஒரு அம்மாவுக்கு பயங்கர பிரச்சனையாக்கும். சாப்பாடு ஒன்று வேண்டான்னாச்சு. மருமகள் கூப்பிடுறா, எப்படி பாஸ்டர் புருஷனை வர சொல்லியிருக்கிறேன், ரொம்ப பீதியாக்கம், மாமியை சாப்பிட்றது ஒன்றும் கிடையாது. சரி, நாங்கள் போய் சேர்ந்து கையை வச்சு ஜெபம் பண்ணி உடனே தண்ணியை காப்பியெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அது பிசாஸ். அப்போ ஏன் சுகம் ஆக்கினாரு? எதுக்கு விடுதலை கொடுத்தாரு? நீ கொஞ்சம் காலம் சமான வாழ்வதற்காக. மருமகளும் மகனும் சொந்த காலம் சமான வாழ்வதற்கு அவங்களை சுகம் கொடுத்தாரு. அவ்வளோதான். அது நீ புரிஞ்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்த. அவ்வளோ. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்து. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. சும்மா ஒரு வெளிப்பாடு சொல்ல, ஆண்டோட ஆலோசனையாக்கும் சொல்லுகிறது. கழுத்து போராட்டம் ஆண்டோட ஆலோசனையாக்கும். நேற்று சாயங்கள் இருக்கும் சொல்ல, ஒரு பிள்ளைக்கு வயிற்று பிரச்சனை சொல்லுன்னு வெளியில வந்து சொல்றா, எனக்காக்காது என்ன எப்படியா விற்கணும் அவைகளுக்கு. அல்லேலூயா. என்ன விற்கணும்? ஒரு கையை இப்படி போக்க தெரியாது. அதுதான் நம்ம பிள்ளைகள். கைசலா. நீ விசுவசித்தால் அந்த வியாதியை காணாதபடி கர்த்தர் செய்ய அவருக்குடைய கரம் வாங்கி கொண்டு இருக்கின்ற கர்த்தர் சொல்லுங்க. ரபலப ஷதரப ரிகபல ஷதரபலபரபலப. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. விசுவாசத்தில் பிழைப்பாய். ஏன்னு சொன்ன, விசுவாசம் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இணங்கணும். விசுவாசம் பெருகி அந்த வார்த்தையோடு இணங்கணும். தேவனுடைய இருதயத்தில் நீ தொடும்போதே வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவா, இன்றைக்கு விடுதலை என்று சொல்லுவா, இன்றைக்கு நீ சபிக்கமாவ என்று சொல்லுவா, இன்றைக்கு நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவா, இன்றைக்கு பெரிய பிரச்சனை மாறும் என்று சொல்லி ஒற்ற வார்த்தை. கோயம்புத்தூர்ல ஒரு தம்பி ஒரு 10-15 சம்பந்தம் பார்த்தாச்சு. இத்தனைக்கும் நல்ல பையன், சின்ன விக்கல் உண்டு. இங்கே வந்திருக்கான் பென்சன் ஒரு பையன். வீட்டுக்கு போகிறதும் பெண்ணு பார்க்கறதும் காரியம் நடக்காது. வீட்டுக்கு போகிறதும் பெண்ணு பார்க்கறதும் காரியம் நடக்காது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். முன்ன கேட்ட சொன்ன பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு என்ன இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு நாள் அவங்க ரூமில் நானும் என் மனைவியும் இன்னொரு வீட்டில் இவங்க நிற்கும் போது நாங்கள் போகிறோம். ஒரு ஜெபம் பண்ணுற வேலையில் சொல்லுறார், நீ நாளைக்கு போய் பாரு, அந்த பெண்ணை உனக்கு நான் மனைவியாக தர போகிறேன், விசுவாசின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் ஹிந்து ஆகும், ஹிந்துள்ள மனுஷனாகும். ஆனால் சபைக்கு வந்ததான் உண்டு. இதனோட ஜெபம் பண்ணாமல் சிம்பிளாக சொல்லுறாரு பாஸ்டர். மறுநாள் வீட்டுக்கு போயாச்சு, பெண்ணு புக்காச்சு, பொண்ணு பிடிச்சி இவனுக்கும் பிடிச்சிட்டு நான் கன்வென்ஷன் பேச போகிறேன். அல்லேலூயா. ஆமே.
அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. அல்லேலூயா. உன் விசுவாசம் சரியா இருக்கணும், நீ நீதியில வளரணும், நன்மை செய்ய ஆர்வம் உண்டாகணும், நீ ஜெபத்தில் காத்திருக்கணும், சபையில ஜெபத்தில் காத்திருக்கணும், வார்த்தையை பிடிச்சு கொள்ளணும். நீ மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தை, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வரும். அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று உன்னை ஆசீர்வதிக்கும். ஒரு பிசாசு அதில் தொட முடியாது, ஒரு பிசாசும் தொட முடியாது. அல்லேலூயா. லாசரு மரித்து 3 நாள் ஆயிற்று. தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த இயேசு 3 நாள் காத்திருந்து வருகிறார். லாசர் சாகாதவர் தெரியாதா? லாசர் நோய்பட்டது தெரியாதா? எல்லாம் தெரியும் அவருக்கு. ஏன்னு சொன்னா அவர் பெரிய கவனம் உள்ள தேவன். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் மேல் மிக கவனமாயிருக்கிற பரிசுத்த தேவன் நம்முடைய தேவன் உன்னை கைவிடுவதில்லை. 3 நாள் கழிந்து வாரா. அப்ப 3 நாள் கழிந்து வரும்போது மலையை சுற்றி, வீட்டை சுற்றி ஒரு கூட்டம் பெரிய ஜனங்கள் நிற்கிறாங்க. 2 காரியம் சொல்லி புரிகிறோம். ஒன்று, இயேசுவை கண்டவுடனே மாற்றால் வருகிறாள், சொல்லுகிறாள், இயேசுவே நீ இங்க இருந்தால் உம்முடைய சிநேகிதன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த ஜெபத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவள் போய் தன் தங்கச்சி கிட்ட சொல்லுகா, மகதலோ மரியாள் மனம் திரும்பினவள், பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவின் குணத்தை அறிந்த பெண்ணுகிட்ட போய் சொல்லுகிறாள், ஏசப்பா வந்திருக்கார். இவ ஓடி வருகிறாள், ஓடி வருகிறாள், மெல்ல தகையில குத்த இருந்து 2 காலையும் கெட்டி அழ பிடிச்சிட்டான். 10 நிமிஷத்துல நீ அழுது பாரு, காலை கெட்டி பிடித்து விட்டு ஆண்டவரை நோக்கி அழுது பாரு. 3 மணிக்கு ஜெபம் வேண்டாம், 4 மணிக்கு ஜெபம் பண்ண வேண்டாம். நீ அவரை காலை கெட்டி பிடித்து மார்போடு சாய்ந்து கொண்டு நீ அழுது 1 நிமிஷம் ஜெபித்தால் போதும். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை அசைப்பதற்கு ஒரு பெரிய ஜெபம். எத்தனை நேரம் புரியுதுங்க? அதை பயன்படுத்தி பாருங்க. வியாதியில் இருக்கிறவங்களை பயன்படுத்தி பாருங்க. திருமணம் நடக்கலையே பயன்படுத்தி பாருங்க. பிள்ளை செல்வம் பயன்படுத்தி பாருங்க. நீ 6 மாதம் அந்த ஜெபத்தை பண்ணி வரும்போது மன உருக்கம் வரும். இயேசு சொல்லுவா, உனக்கு அது சம்பவிச்சது, முடிஞ்சு போ. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவருங்க. அதுக்கு நம்மளை என்ன செய்யலாம்? எல்லா ஆடம்பரத்தை எல்லாம் நொறுக்கி, நம்முடைய இச்சைகள் எல்லாம் நொறுக்கி, நம்முடைய அழகின் பெருமைகளை எல்லாம் நொறுக்கி, நம்முடைய அந்தஸ்துகளை எல்லாம் நொறுக்கி, இந்த 6 மாசத்துல ஒரு மூட்டை கட்டி அங்க வச்சிருவாங்க. நீ மூட்டை கட்டி வைப்ப, அவ்வளவுதான், வச்சுட்ட. மூட்டை கட்டி வச்சுட்டாகும். ஒரு உபவாச கூட்டத்துக்கு வாகுது, அன்னைக்கு அவரும் இறங்கி வருவார், நீயும் இறங்குவாய். இயேசு உன்னை சந்தித்து சவிக்கியமாப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் அற்புதங்களை செய்ய சாத்தான் தடை பண்ணுவான். இயேசு கிறிஸ்து லாசரை உயிரோட எழுப்ப வந்தாலும் சாத்தான் தடை பண்ணுவான். அல்லேலூயா. அப்ப அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அதுக்கு முன்ன சொல்லுகிறார், மார்த்தாளுக்கு மரியாளும் கொஞ்சம் புரியல, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொன்ன. அல்லேலூயா. கரத்தை தட்டி கத்தன்றி, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொன்னார். யோவான் 11 படிச்சா தெரியும். ஹல்லேலூயா. அவ காலை கெட்டி பிடிச்சா விடவே இல்லை. தார தாரையாய் கண்ணீர் வார்த்து கொண்டே இருந்தாள். சில நேரம் கழிந்த போது இயேசு அந்த அவருடைய சரீரத்தின் மேல கண்ணீர் விட்டார். ஆமென். இது நான் எதை சொல்லுறேன்? வீட்டில் நடக்க முடியாத சம்பவங்கள், திருத்த முடியாத புருஷன், கொடூரமான வீடுகள், நடக்க முடியாத சம்பவங்கள், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், தப்பி போக முடியாத வழி. நீ தனிமையிலே போய் முழங்கால போட்டு ஆண்டவரை நோக்கி அந்த காலை நீ பிடித்து விட்டு உன் கஷ்டங்களை சொல்லி அந்த இடத்துல காத்திரு. கர்த்தருடைய வல்லமை உன் மேல பெருகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல பெருகிறது, கர்த்தருடைய ரகசிய ஆலோசனை உன் மேல பெருகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்கு என்னெல்லாம் குறை இருக்குதோ, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, என்னெல்லாம் போராட்டம் இருக்கிறதோ,
அவருடைய ஒரு சொட்டு கண்ணீர் என் மகளுடைய பாடுகள், வேதனைகள், கஷ்டங்களை புரிந்து ஒரு சொட்டு கண்ணீர் உன்மேல இறங்கும். உன் கண்ணீர் அவருடைய காலின் மேல இறங்கும். அப்போதே பரலோக ராஜ்யத்திலிருந்து நீ எதை தேடிக் கொண்டிருக்காயோ அதற்கு தேவன் ஒரு விடுதலை தர இன்றைக்கும் போதுமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் செக் பண்ணி பார்க்க கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் விட்ட உடனே ஆண்டவர் அவளை 2 கையும் பிடிச்சதை மாத்திருக்கேன். என்ன விடமாட்டேன், பயங்கர ஆளாகும். மகள் மரியா மரித்து கல்லறையிலும் போய் தேடி ஓடுகிறவளாக்கும். மரித்த பின்பு ஓடுற நம்ம நினைப்பேன் விட்டுடுவோன்னு கூட நடக்கா. இயேசுக்கு வைராக்கியம் உண்டாச்சு. ஒரு கேள்வி, எங்கே அவனை வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி அது அவருக்கு தெரியும். சிலர் சொல்றாங்க அதோ ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் அதுக்கிட்ட சுற்றி பலதும் சொல்லுவாங்க பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்ப இங்க யாரு விசுவசிக்கிறா? மகதுள்ள மரியா ஆழமா விசுவசிக்கிறா, ஆழமா அழுகிறா, ஆழமா கலங்குறான். கள்ளமில்லாதபடி காலை கட்டி பிடித்து வைத்திருக்கிறார். கள்ளம் கபடமில்லாதபடி காலை கட்டி பிடித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய பாடல் அவரை பக்கம் கூட வர முடியாது இல்லையா? ஹல்லேலூயா. பக்கம் கூட வர முடியாது. புதிய பாடல் தோமாவை பார்த்து சொல்லுறா, நீ தொட்டு விசுவசிடா. ஹல்லேலூயா. என் அடையாளத்தை என்ன பார்க்கணும், என் விழாவை தானே பார்க்கணும், உன் கையை தானே பார்க்கணும். ஆனபடி நீ தொட்டு விசுவசின்னு சொல்லி அந்த விழாவை காண்பித்து கொடுத்தா, அந்த கையை காண்பித்து கொடுத்தா. அதை போலதான் அவரை கண்டு விசுவசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை கூப்பிட மாட்டானா, என் மகன் கூப்பிட மாட்டானா, என் பிள்ளை கூப்பிட மாட்டானா, என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க மாட்டார்களா, என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் பிரசன்னமாகுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடுறீங்களா பிள்ளைகளை? நீங்க கூப்பிடுவீங்களா? ஆண்டவர் தேடுவீங்களா? உங்க எல்லா கட்டுகளையும் கர்த்தர் முறிக்க போறார். ஹல்லேலூயா. நீங்க தேடணும், நீங்க தேடணும். இந்த சபையில வாங்கினால ஒரு பலனும் உங்களுக்கு கிடையாது. சபையில வந்து சேரல ஒரு பலனும் கிடையாது. உன் வாய்களை விரிவாக்கி தேடிக்கொண்டு நீ வீட்டுல போ, சாயங்கால ஒரு ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், உங்க காலை எனக்கு தாரும், அதிலே கண்ணீர் விடணும், அதிலே நான் பிடித்திருக்கணும், விடாதபடி ஓய்வின்றி நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நீ அவரை தேடும் போது கர்த்தருடைய விடுதலை உன் நேரா இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. இதோ சபிக்கமாக்கிற தன்மை இறங்கி வருகிறது. இதோ தேவ பிரசன்னம் உன்னை மூடுகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கட்டுகள் அழிகிறது, கட்டுகள் அழிகிறது, பந்தனங்கள் அழிகிறது, போராட்டங்கள் அழிகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தேவ வல்லமை சபை நிரப்புகிறது. பெற்றுக்கொள். இயேசுவை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு. ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நான் பேசுறது உன்னை சுகமாக்கும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் எலும்புகளை உருவாக்கும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கட்டுகளை மாற்ற இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனைகளை நீக்க இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கற்பத்தின் கனிக்கா இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல டெலிவரிக்கா இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல வீட்டை தந்து ஆசீர்வதிக்க இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை கூப்பிடட்டும். ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு சுவிசேஷகர் அல்ல. என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும், என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும். ஆமென். நீங்க நான் கூப்பிட்டு உங்களை ஆசீர்வாதம் வாங்கி தர நினைக்கிறீங்களா? நீ பரலோகத்தை காண மாட்ட. நீயே அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு உன் குடும்ப வாழ்க்கை வளரும் போது அடுத்த லெவல் பரலோக ராஜ்யமாக்கு. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் உனக்கு தர வல்லவராக இருக்கார். ஒரு நாள் ஒரு நம்முடைய மதிப்புக்குரிய ஸ்டீவன் பாஸ்டர் வந்து பயங்கர அழுகையாக்கு. ஒரு 1,00,000 கோட்டெல்லாம் போட்டு அழகா நிற்கிறார், டையெல்லாம் அடிச்சுட்டு கடைசியாக பயங்கர அழுகையாக்கு. உங்களுக்காக அழுக 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 பயங்கர அழுகையாக்கு. நானும் அந்த யூடியூப் கொஞ்சம் பார்த்தேன். ஏன்டா இவர் அழுகிறான்னு சொன்னா, உங்களுக்காக அழுகிறேன்னு சொல்லி. நான் சொல்லட்டுமா, அந்த கூட்டத்தோடு அவங்க அவங்கள மறந்துடுவாங்க. நாங்கள் நிரந்தரம் உங்கள் வீட்டுக்காக ஜெபிக்கிறவங்க.
நிரந்தரம் ஒவ்வொரு வீட்டுக்காக நாங்கள் சொத்தம் சொல்லி ஜெபித்துக்கொண்டு காலையில் எதுக்குன்னு தெரியுமா? ஆபத்து வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. கடந்த நாள் திங்கக்கிழமை ஜோசுகிட்ட சொல்லுறேன், ஒரு மரணத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லேன். ஹல்லேலூயா. புதன்கிழமை அறிகிறோம், மேலிருந்து விழுந்து எப்படியோ தப்பி போனான். அந்த மரணம் இதை சுற்றின்னு சொன்ன உடனே ஒரு கலக்கமாயிடுச்சு. ஒரு துரோகி கூட சாகக்கூடாது ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளியில கண்ணீர் விடுறதல்ல, உள்ளே மறைந்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு சில சந்தர்ப்பத்தில் கண்ணீர் விட்டா, மற்றபடி எல்லாம் தனிமையில் இருந்து தான் ஜெபித்து கண்ணீர் விடுவா. ஹல்லேலூயா. அதை போலத்தான் நீ உன் குணப்படுவதற்காக உன் மகளே, உன் புருஷனை எங்களால் திருத்தி கொண்டு வர முடியும். எங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. உங்கள் மனைவியை திருத்துவது எங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. அது கழிஞ்சா நீங்கள் சொல்லுவீங்க முரட்டு பாஸ்டர்னு சொல்லுவீங்க. முரட்டு பாஸ்டர், மனசாட்சி இல்லாத பாஸ்டர்னு சொல்லுவீங்க. ஆமே, ஆமே சொல்லுங்களேன். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் முரட்டு பாஸ்டர் ஆவதுக்கு காரணமே விசுவாசி நீங்கள் தான். சிலர் கோபம் காட்டுறதே நீங்கள் தான். நாங்கள் விளைய பண்ணதுக்கு ஒரு பலன் இல்லாமல் வரும்போது கோபம் உங்களுக்கு வரும். ஒரு வாழை தோட்டத்தை பார்த்து உரத்தை போட்டு வளர்த்தி கடைசியாக கொலை இப்படி நிற்கும் போது உனக்கு கோபம் வராதா? 100 ஆட்டை வளர்த்தி விட்டு தண்ணி வச்சு அதுக்கு போட்டு ஆகாரம் போட்டு விட்டு 2-3 மாதம் கழிந்து வரும்போது ஆடு இப்படி தான் என்ன செய்வேன்? தூக்கி எல்லாத்தையும் ஒரு வண்டியில் ஏற்றி லோடு இறச்சி கொடுத்துருவேன். அப்படி தானேங்க? ஓன்னு சொல்லுங்களேன். அதை போல தான் கர்த்தருடைய கோபமும். நீங்கள் பலன் காய்க்க வேண்டும், பலன் காய்க்க வேண்டும். நீ வெளிநாட்டுக்கு போறியா மக்களை? பொருத்தனையோட போ, பயத்தோடு போ. அங்கே தான் கர்த்தர் உன்னை பிடிக்க இடம். என்ன பிடிச்சது அங்கே தான். ஆமே, பிரைஸ் தி லார்ட். தேவ மீசை போலையும் அப்படியெல்லாம் வெட்டி விட்ட எங்களை கர்த்தர் பிடிச்சு உடைச்சது அந்த இடம் தான். அதை போல நீ நினைக்கலாம் அவங்க போன உடனே இல்லை இல்லை நல்லா இருக்காது. உன்னை உடைக்க தொடங்குவா. நீ காத்திருந்து சரணடைந்து ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ தொடங்குவாயனால அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதத்தோட அந்த பூமிக்கு வருவாய்.